ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாகை தமிழா. நம்ம இன்னைக்கு வாகை தமிழால எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து தண்ணி வந்து ரெகுலராக குடிக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி குடிக்கிறதுல வந்து நம்ம எதெல்லாம் சேர்த்து குடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொரோனா அப்படின்றது வராது. அப்படி கொரோனா வந்தாலும் அது எப்படி வந்து நம்ம சீக்கிரமாக சரி பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அரிய வகையான தகவல்களை தெரிஞ்சுப்பீங்க. நம்ம வாகை தமிழா சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானையும் கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்பப்போ அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக நம்ம வந்து இந்த தண்ணியில் வந்து இந்த இன்க்ரீடியன்ஸ் பொருள்லாம் வந்து சேர்த்து குடித்தோம் அப்படின்னா நம்ம கொரோனாலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கொரோனா வந்தாலும் இந்த தண்ணிகளை வந்து குடித்தோம் அப்படின்னா நம்ம உடலில் வந்து அந்த கொரோனா அப்படின்ற நோய் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. சரி, ஓகே, அது என்னென்ன அப்படின்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சேர்த்த போகிறோம் அப்படின்னா கடுக்காய் அப்படின்றத வந்து தான் சேர்த்த போகிறோம். நான் வந்து 1 லிட்டர் தண்ணி வந்து எடுத்துக்கிறேன். அந்த 1 லிட்டர் தண்ணியில் வந்து ஒரே ஒரு கடுக்காயை மட்டும் எடுத்துக்கிறேன். ஏன் வந்து கடுக்காயோட அளவு வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, கடுக்காய் வந்து ரொம்பவே ஒரு துவர்ப்பு அப்படின்ற டேஸ்ட் கொண்டது. ஸோ துவர்ப்பு டேஸ்ட் கொண்டதுனால நம்ம வந்து கடுக்காயை வந்து கம்மியாகவே எடுத்துக்கலாம். சிறு தொலி பெருவெல்லம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதே மாதிரி தான் இந்த கடுக்காயும் கொஞ்சமாக போட்டாலும் அதோட மருத்துவ குணங்கள் வந்து ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது. இந்த கடுக்காய்க்கு வந்து தசமாதா அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பேரும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கடுக்காயை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா அதோட வெளிப்புறம், அதாவது தோல் பகுதியை மட்டும்தான் பயன்படுத்தணும். உள்ளே இருக்க கொட்டையை வந்து நம்ம நீக்கணும். உள்ளே இருக்க கொட்டை தான் வந்து விஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறாங்க. அதனால அதோட தோல் பகுதியை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். தோல் பகுதியை வந்து நம்ம அப்படியெல்லாம் எடுத்துக்கக்கூடாது. நாங்கள் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பொடியாக வந்து நம்ம சேர்த்துக்கிறது இன்னும் ரொம்ப நல்லது. இதோட துவர்ப்பு டேஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த துவர்ப்பு டேஸ்ட் வந்து நம்ம உடலில் ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. முக்கியமாக வந்து இது சுகர் பேஷண்ட்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க உடலுக்கு வந்து ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த சின்ன வயசுலேயே வந்து முடி நரைச்சிரும் அப்படின்லாம் நிறையா பேருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி இந்த கடுக்காயை வந்து நம்ம சேர்த்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அந்த முடி இளம் நரை அப்படின்றது வந்து இல்லாமையே போகும். இந்த கடுக்காயை வந்து சேர்த்திக்கணும். அடுத்ததாக வந்து நம்ம எதை போட போகிறோம் அப்படின்னா ஓமம் வந்து நான் கையில் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, இந்த அளவுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். ஓமத்துக்கு இன்னொரு இங்கிலீஷில் பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மெரம் சீட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து கால்சியம், அயன், புரோட்டீன் இதெல்லாம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஓமத்தை வந்து நம்ம சேர்த்திக்கிறது மூலமாக நம்ம உடலில் ஃபீவர் வந்திருக்கு அப்படின்னாலும் அதை சரி பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஃபீவர் வராமையும் பார்த்துக்கும். இந்த ஓமம் அப்படின்றதுல வந்து ஆன்டி பாக்டீரியா வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால வந்து இதை வந்து குழந்தைகளுக்கு வந்து அதிகமாக கொடுக்கலாம். அந்த மாதிரி குழந்தைகளுக்கு அதிகமாக கொடுக்கும்போது அவங்க உடலில் வந்து ஆன்டிவைரஸ் வந்து அதிகமாக சுரக்கும். அதனால அவங்களை வந்து எந்த ஒரு வைரஸ் வந்து அவங்கள தாக்காது. இப்போ கொரோனா 3வது அலை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து குழந்தைகளை தான் அதிகமாக பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அதுலேருந்து நம்ம குழந்தைகளை வந்து பாதுகாத்துக்கணும் அப்படின்னா ஓமம் வந்து அவங்களுக்கு அதிகமாகவே கொடுங்க. இது வந்து நம்ம ஊரில் வந்து சீப்பாக கிடைக்குது அப்படின்றதுனால வந்து ஓமத்தை வந்து நம்ம ஒமிட் பண்ணவே கூடாது. கண்டிப்பாக ஓமத்தை வந்து நம்ம அதிகமாக சேர்த்திக்கலாம். இந்த கடுக்காய் சொன்னேன் இல்லைங்களா, கடுக்காய் வந்து அதிகமாக கிடைக்காது. ஆனால் கண்டிப்பாக நாட்டு மருந்து கடைகளில் வந்து நல்லாவே கிடைக்கும். நம்ம உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்குது அப்படின்னா அது வந்து ஓமம்ல அதிக பங்காற்றுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஓமம் வந்து நம்ம உடல்ல இருக்க கொழுப்பை வந்து குறைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். தோல் சம்பந்தமாக இருக்க ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்க வந்து இந்த ஓமம் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து பெட்டர் ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. அடுத்ததான் நம்ம எந்த பொருளை வந்து சேர்க்க போகிறோம் அப்படின்னா திப்பிலிக்கு மிஞ்சின மருந்தே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திப்பிலிக்கு இன்னொரு பேரும் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா திரிகடுகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதோட மருத்துவ பயன்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா எனக்கு வந்து இந்த ஒரு வீடியோ பத்தாது ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு இந்த திப்பிலியோட மருத்துவ குணங்கள் இருக்கு. இந்த திப்பிலியை வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இருமல், மார்பு சளி, அதுக்கப்புறம் மூச்சு திணறல் இதுக்கெல்லாம் வந்து இந்த திப்பிலி அப்படின்றது ஒரு நல்ல மருந்தாவே செயல்படுது. கொரோனா அப்படின்னாலே இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இருமல், மார்பு சளி, அதுக்கப்புறமா மூச்சு திணறல் இதெல்லாம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றாங்க. அதனால வந்து நம்ம இந்த திப்பிலியை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து நம்ம உடலுக்கு வந்து அதிகமாக அஃபெக்ட் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் இளைப்பு நோய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறாங்கல்ல, அந்த நோய்களுக்கு வந்து இந்த திப்பிலியை வந்து மெடிசனாகவே எடுத்துகிட்டு வராங்க. அது எடுத்துகிட்டு வரதுனால அந்த இளைப்பு நோய் அப்படின்றது ரொம்ப ஈஸியாக சரியாகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறாங்க. இந்த திப்பிலியை வந்து நம்ம அவாய்ட் பண்ணவே கூடாது. இது வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கணும். அப்படி சேர்த்துக்கிட்டா நம்ம உடலில் எந்த ப்ராப்ளமும் வராது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. அதுக்கப்புறம் நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கை வந்து சேர்த்திக்க போகிறோம். சுக்கு வந்து நம்ம எப்படி சேர்த்திக்கணும் அப்படின்னா தோல் நீக்கிய சுக்கு தான் வந்து சேர்த்திக்கணும். நான் பாருங்கள் இந்த மாதிரி தோல் நீக்கிய சுக்கு தான் வந்து வச்சுருக்கேன். இதை வந்து நான் பொடி பண்ணி தான் இதில் சேர்த்திக்க போகிறேன். இந்த மாதிரி பொடி பண்ணிட்டு தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி பொடி பண்ணி சேர்த்திக்கிறது மூலமாக நம்ம எல்லாருக்குமே ஆஸ் யூஷுவல் தெரியும் சுக்கு வந்து ஒரு காரத்தன்மை கொண்டது. அது
வந்து நம்ம உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்குது. அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்க காரம் வந்து நம்ம உடலில் ஃபீவர் வந்தாலும் சரி, சளி வந்தாலும் சரி, அதை உடனே சரி பண்ணும் அப்படின்ட்டு மருத்துவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சளிக்கு வந்து இந்த சுக்கு ரொம்ப ஒரு நல்ல மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லலாம். சுக்கை வந்து நம்ம டெய்லியுமே எடுத்துக்கலாம். இது வந்து டெய்லியுமே எடுத்துக்கிறது மூலமாக நம்ம உடலுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை தான் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் சுக்கு வந்து நம்ம உடலில் டைஜஷன் சக்தியை வந்து அதிகப்படுத்தும். இன்னொன்று சொல்ல போகணும் அப்படின்னா, தொண்டை சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் சுக்கு வந்து ஒரு நல்ல தீர்வை கொடுக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னா, தீராத தலைவலி இதுக்கெலாம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கெலாம் வந்து இந்த சுக்கை வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அது ரொம்ப சீக்கிரமாக சரியாகும். ஸோ நம்ம வந்து இந்த சுக்கை வந்து இதில் சேர்த்திக்கலாம். அடுத்ததாக வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிளகு வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், இதில் வந்து ரொம்ப அதிகமான காரத்தன்மை இருக்குது. அந்த காரத்தன்மை நம்ம உடலில் கெட்ட கிருமிகளை வந்து நீக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மிளகுல இருக்க காரத்தன்மை நம்ம உடல்ல இருமல் ப்ராப்ளம் இருக்கவங்க வந்து இந்த மிளகு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப சீக்கிரமா சரி பண்ணும். இருமல் அப்படின்றதுக்கு ஒரு குட் மெடிசன் அப்படின்னா அது வந்து மிளகை தான் சொல்லணும். மிளகை வந்து நம்ம டெய்லியும் நம்ம உணவுல வந்து சேர்த்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அது வந்து இன்னும் நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லது. இந்த மிளகை வந்து நம்ம இப்படியே கூட சேர்த்திக்கலாம். நான் வந்து எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கொஞ்சம் பொடி பண்ணி ரொம்ப தூளா பொடி பண்ணாம கொஞ்சம் ஓரளவுக்கு பொடி பண்ணி இதில் வந்து சேர்த்திருக்கேன். அந்த மாதிரி சேர்த்தது மூலமாக இது வந்து நல்லா கொதிக்கும் போது இதோட தன்மை வந்து முழுசாக நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதனால வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அரைச்சி போட்டிருக்கேன். அது கூட கொஞ்சோண்டு சீரகமும் போடுறேன். சீரகம் எதுக்கு அப்படின்னா, நம்ம உடலில் வந்து சீக்கிரமாக இந்த செரிமான சக்தி, அதாவது ஜீரண சக்தியை வந்து அதிகமாக்கும். அதனால வந்து நான் சீரகத்தை கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன். சீரகம் வந்து அதிகமாக யாரும் பயன்படுத்த வேணாம். சீரகம் அதிகமாக பயன்படுத்தணும் அப்படின்னா அதில் இருக்க காரத்தன்மை, அதில் இருக்க எண்ணெய் வந்து நம்ம உடலுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து உண்டாக்கும். ஸோ சீரகம் வந்து அதிகமாக எடுத்துக்க வேணாம். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம சீரகத்துக்கு சொல்லலாம். சீரகம் வந்து நிறைய எடுத்துக்கலாம். அது எப்படி அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லியும் நம்ம ஃபுட்டில் எடுத்துக்கலாம். நம்ம ஒரேடியாக அதிகமாக வந்து எந்த பொருளையும் நம்ம சேர்த்துக்க வேணாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நம்ம இதில் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே போட்டு நம்ம நல்லா இந்த தண்ணியை வந்து கொதிக்க வைக்கணும். அந்த மாதிரி கொதிக்க வச்சு இறக்கி நம்ம இதை வந்து வடிகட்ட கூட தேவையில்லை, அப்படியே குடிக்கலாம். அப்படியே குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கொரோனா அப்படின்ற ஒன்று வந்து நம்மக்கிட்ட நெருங்காது. அப்படி கொரோனா பேஷண்ட்ஸ்க்கு கூட நம்ம இந்த தண்ணியை கொடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா கொரோனா வந்து அவங்க உடல்ல இருந்து அந்த வைரஸ் நீங்கிட்டே இருக்கும். கொரோனா வந்து சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லலாம். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இந்த மாதிரி அற்புதமான தகவல்களையும் பாரம்பரியமான உணவு பழக்க வழக்கங்களையும் மருத்துவ குணங்களையும் நம்ம வாகை தமிழா சேனல்ல பதிவேற்ற செஞ்சுட்டு வரோம். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் ஐகானையும் கண்டிப்பா கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்பப்போ அப்டேட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போறதுக்கான நல்ல ஒரு மோட்டிவேஷனா இருக்கும்.